வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் எஸ். ராமதாஸ் தனது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் மீது பொதுவெளியில் கடுமையான தாக்குதலை தொடுத்துள்ளார். அவர் கட்சிக்குள் நாசவேலை செய்தல், தவறான நடத்தை மற்றும் கட்சி மூத்த வீரர்களுக்கு அவமரியாதை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் ஊடகங்களிடம் பேசிய ராமதாஸ், அன்புமணி கட்சித் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து தெரியாதவராக நடித்தார் என்றும், இதன் மூலம் கட்சித் தொண்டர்களை தவறாக வழிநடத்தி அனுதாபத்தை பெற முயன்றதாகவும் கூறப்பட்டதை அடுத்து இந்த பிரச்சினையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறினார். அன்புமணியை ஒரு முக்கிய அரசியல் பதவிக்கு உயர்த்தியதற்கு ராமதாஸ் வருத்தம் தெரிவித்தார். அதில் எனது தவறு. நான் எனது சொந்த கொள்கைகளுக்கு எதிராகச் சென்று 35 வயதில் அவரை மத்திய அமைச்சரவை அமைச்சராக்கினேன் என்று அவர் கூறினார். தமிழ்குமரன் மற்றும் PMK இளைஞர் பிரிவு தலைவர் முகுந்தன் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை மேற்கோள் காட்டி அன்புமணி உள் சர்ச்சைகளை தூண்டியதாக பாமக நிறுவனர் குற்றம் சாட்டினார். ராமதாசின் கூற்றுப்படி அன்புமணி குமரனின் நியமன கடிதத்தை கிழித்து ராஜினாமா செய்ய கோரினார். அதே நேரத்தில் முகுந்தன் பொதுக்குழு கூட்டத்தின் போது பொது அவமானத்திற்கு ஆளானார். கட்சிக்குள் மேலும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை விவரித்த ராமதாஸ், புதுச்சேரியில் நடந்த ஒரு கட்சி கூட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டினார். அப்போது அடிப்படை அலங்காரம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் மேடை அமைப்பு சீர்குலைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தன்னையும் அன்புமணியையும் ஆதரிப்பதற்காக முகுந்தனை இளைஞர் அணித்தலைவராக நியமித்ததாகவும், ஆனால் அவரது நியமன மேடையில் இருந்து உடனடியாக எதிர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் முகுந்தன் அதிகாரப்பூர்வமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். தேர்தல் கூட்டணிகள் குறித்த கருத்து வேறுபாடுகளை குறிப்பிட்ட ராமதாஸ், 2024 தேர்தலுக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புவதாக தெரிவித்தார். அதை அன்புமணி ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அன்புமணியும் அவரது மனைவி சோமியாவும் பின்னர் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மன்றாடியதாகவும், இதனால் அவருக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் கூறினார். பாமகதிமுக கூட்டணி பாமகவுக்கு 3 இடங்களையும் அதிமுகவுக்கு 7 இடங்களையும் பெற்றுத் தந்திருக்கலாம் என்று ராமதாஸ் வலியுறுத்தினார். பொங்கலில் நடந்த குடும்ப கூட்டத்தின் போது அன்புமணி வன்முறையில் ஈடுபட்டதாக ராமதாஸ் குற்றம் சாட்டினார். அன்புமணியிடம் தனது சொந்த மகள் சம்பந்தப்பட்ட ஒரு கற்பனையான நியமனம் குறித்து அவரது மனைவி கேள்வி எழுப்பிய போது அன்புமணி ஒரு பாட்டிலை வீசி எறிந்ததாகவும், அதிர்ஷ்டவசமாக அது சுவரில் மோதியதாகவும் அவர் கூறினார். பனையூரில் தனி அலுவலகம் திறந்து தனது தொடர்பு விவரங்களை வெளியிட அன்புமணி எடுத்த முடிவையும் ராமதாஸ் விமர்சித்தார். அவர் உள் விஷயங்களை பகிரங்கப்படுத்துவதாகவும் கட்சியின் ஒற்றுமையை சேதப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். அன்புமணியின் தலைமையின் கீழ் பாமகவின் 19 உறுப்பினர்களைக் கொண்ட செயற்குழு ஓரங்கட்டப்பட்டதாகவும், உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை கூற முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். மூத்த தலைவர் GK மணியை பதவியில் இருந்து நீக்க சோமியா வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். மறைந்த காடுவெட்டி குரு போன்ற கட்சி வீரர்களை அன்புமணி எவ்வாறு அவமதித்ததாக கூறப்பட்டதை நினைவு கூர்ந்த ராமதாஸ், நான் இந்த இயக்கத்தை 45 ஆண்டுகளாக ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் வழிநடத்தி வருகிறேன். ஆனால் இப்போது நான் வளர்த்த கன்று என் மீது திரும்பிவிட்டது. நான் உடைந்துவிட்டேன் என்றார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.